ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரே ஒரு முறை நான் சொல்றதை என்னன்னு காது கொடுத்து கேட்டினா, அதுவும் நம்பிக்கையோட கேட்டினா, கண்டிப்பா நீயே சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை உன் செவிகுளிர கேட்டு மகிழ்வாய் என் செல்லமே. அதாவது உன் வாழ்க்கையில இப்போதுதான் நீ முன்னேறி மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்கிறத மட்டும் நம்பிக்கையோடு கேட்டினா, என் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சினா, அப்புறம் உன் வாழ்க்கையே அழகான மலர் தோட்டமாக பூந்தோட்டமாக செழிப்பான பூக்கள் நிறைஞ்ச பூங்காவனமாக மாறிடும் என் செல்லமே. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எல்லா நாளும் நிகழ்காலத்தை நினச்சி நிம்மதியாக வாழாமல் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற கவலையிலுமே வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து நொந்து போகிறாய். கொஞ்சம் இந்த நிகழ்காலத்தை பற்றி யோசித்து ரசித்து நிம்மதியாக வாழ தயாராகு. நான் உன் கூட இருக்கேன்றதை நீ அடிக்கடி மறந்து போகிறாய் அல்லவா? கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நான் உன் கூட இருப்பேனான்றது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நான் உன் கூட தானே இருக்கேன். கண்டிப்பாக இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். கடந்த காலத்தில் நான் உன் கூட இல்லாததால், நீ என்னை வணங்காததால் பல விஷயங்களில் கஷ்டப்பட்ட. எதிர்காலத்தில் கூட நீ என்னாவது தவறு செய்யும் பட்சத்தில், தப்பு நடக்கும் பட்சத்தில் இந்த வராகியம்மா உன் கூட இருப்பனா என்னன்றது உனக்கு தெரியாத விஷயம். இப்போது இந்த நிகழ்காலத்தில் நான் உன் கூட இருக்கேன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி நீ சமாளித்து கடந்து வர்றதுக்கு உனக்கு நல்ல வழிகளை காட்டிக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் மறுபடியும் கவலைப்படுற? எப்போதும் மன தைரியத்தோடு இரு. உன் மனசுக்கு உள்ளேயும் இந்த உனக்கு வெளியேயும் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதையும் நான் உனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தானே இருக்கேன். ஒவ்வொரு நாளையும் உன் மகிழ்ச்சிக்காக மட்டுமே செலவிடு. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும், உனக்கு தெரியாத விஷயங்களை யாராவது கேள்வி கேட்கும் போதும், அல்லது உன்னை பிடிக்காத மனுஷர்களை நீ பார்க்கும் போதும் நீ அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. ஏன்னா பேசாமல் அமைதியாக இருக்கும் வித்தையை நீ கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கை மிகப்பெரிய நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. பேசாமல் பேசும் வித்தையை கற்றுக்கிட்டினா பேசி பேசி நீ நிம்மதியை இழக்க மாட்டாய். ஒருத்தர் தன்னை பற்றி எவ்வளோதான் அடுத்தவங்களுக்கு பேசி பேசி புரிய வைக்க நினச்சாலும் யாரும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீ அமைதியாக இருந்தினா உன் மௌனத்தை வச்சே மற்றவங்க உன்னை சுலபமாக தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் காலம் வரும். நீ வாழ்க்கையில் நிறைய சேமித்து நல்ல சொத்து சுகம்னு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மாவே உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். முதல்ல கடன் வாங்குறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு திட்டம் போடு. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிக்கிட்டே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வைக்கவும் பழகு. அதிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை நிலைமை உயரும்படியும் உன் பொருளாதாரம் சீராகும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு உதவி செய்கிறேன். பணத்திண்டாட்டத்தை குறைச்சி உனக்கு மன சந்தோஷத்தையும் நான் அதிகப்படுத்த போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் பக்கம் திரும்ப போகிற. நீ ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை செய்யும்படியும் நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. என் வராகியம்மா என்னை காப்பாற்றுவாங்க, எனக்கு நல்லதை மட்டுமே செய்வாங்க, என்னை நல்லபடியாக வாழ வைப்பாங்கன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உனக்கு தேவையான மன ஆறுதலை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். ஏதாவது ஒரு வழிவில் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நான் கண்டிப்பாக உன்கிட்ட பேச தான் போகிறேன். முதல்ல உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது உன் மனசா அல்லது வெளியில் இருக்க மனிதர்களான யோசி. வெளியில் இருக்க ஒரு சில மனிதர்கள் உனக்கு எதிராக எதையாவது செய்கிறாங்க பேசுகிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பல நேரங்களில் உன் மனசே உன்னை பற்றி குறை சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி வேணும்னே உன்னை பயமுறுத்தி உனக்கு கவலையை கொடுத்து உன்னை கஷ்டப்பட வைக்கிறதல்லவா? முதல்ல உன் மனசு தேவையற்ற விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் உன் மனசோட தலையில் அடித்து எனக்கு இது வேணாம், நான் இதை நினைக்க மாட்டேன்னு சொல்லி அதை மறந்துட்டு நல்லதை நினைக்க பழகு.
பழைய விஷயங்களையும் கசப்பான நிகழ்வுகளையும் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தும் போது அதே மனசின் மூலமாகவே நீ அதை மறக்கவும் முடியும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தேவையற்ற விஷயங்கள் உன் சிந்தனையில் வரும்போதெல்லாம் நீ அதை தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. உன்கிட்ட இல்லாததெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படியும் உனக்கு கிடைக்காததெல்லாம் இப்போ நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. எப்போதும் முகத்தை சிரிச்ச முகமாக பொன்னூறுவலோட வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்ய பிறகு உன்னுடைய பிரார்த்தனை எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அதை உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன். பிரார்த்தனை என்றாலே அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் என் செல்லமே. நான் உனக்காக நல்லதை செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீ கேட்கும் பிரார்த்தனைகளை மட்டும்தான் இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுப்பேன்றது உன் ஞாபகத்தில் இருக்கட்டும். உன் மன வலியை போக்கி உனக்கான நல்லதை செய்யணுன்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் துன்பம் வரும்போதெல்லாம் துன்பத்தையே நினச்சி வேதனை கொள்கிறாய். முதல்ல எவ்வளவு துன்பம் வந்தாலும் என் வராகியம்மா அதை சரி செஞ்சு எனக்கு இன்பமயமாக ஆக்கி கொடுப்பாங்கன்ற நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு நேர்மறையாக யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் வேலை செய்யாமல் போயிடும். ஒவ்வொரு முறை நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள வலுவாக ஆழமாக பதிய வச்சுக்கோ. ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை செஞ்ச பிறகு இனிமே எனக்கு கவலை இல்லை, என் வலியையும் என் கஷ்டத்தையும் என் வராகி அம்மாட்ட கொடுத்துட்டேன், இனிமே அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட நீ அடுத்த வேலையை பார்க்க போகணும். இந்த நேர்மறை எண்ணமும் உன் பிரார்த்தனையும் நிச்சயமா அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்குமே செல்லமே. நானே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதுக்காகவும் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இத்தனை நாளாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதை உனக்கு கொடுக்க போறேன்ற நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகியம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் ஆசீர்வாதத்தோட இன்னும் 1 மணி நேரத்துக்குள் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை நோக்கி வந்து சேரும். நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும்படியும் நீ ஆசைப்பட்டது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களையும் கூட நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிற. உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து நீ என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையையும் இந்த வராகியம்மா உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றி நீ விரும்பி கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக சகல செல்வங்களோட வாழும்படி நான் செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா மங்கள நிகழ்வுகளும் உண்டாகும் என் செல்லமே. நீ மனவேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்யணுன்ற நினைப்போடு உன்னை தேடி வந்திருக்கேன். நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நீ கண்டதையும் நினச்சி கவலைப்படாத. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். கவலையும் வெறுப்பும் கோபமும் இனிமே உன் வாழ்க்கையில் வேண்டாம் என் செல்லமே. எத்தனையோ பேர் அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ பார்க்க தானே செய்கிற. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உனக்கு நெருங்கிய உறவுகள் கூட மனசு முழுக்க கவலையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையும் தான் வாழ்க்கையை வெறுத்து போய் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு வாழ்க்கையவே வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படிலாம் செய்யாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. ஏன்னா காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நீ பாட்டுக்கு கூட இருக்கவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தீன்னா காலம் கடந்து உனக்கு வயசாகி போய்விடும் அல்லவா. கூட இருக்கவங்க கூட எப்போதுமே நல்லா பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ தயாராகு. ஏதோ ஒன்றை தேடி அலைந்து மறுபடியும் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ திரும்பி பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் பல வருடங்கள் பல காலங்கள் பல மகிழ்ச்சியான தருணங்கள் ஓடி போயிருக்கும். அதனால் இல்லாததையே தேடி தேடி ஓடி அலைஞ்சு திரியாதே. எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை மன நிம்மதி உள்ளதா மகிழ்ச்சிக்குரியதா ஆக்கிக்க முயற்சி செய். உன் மனவேதனைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இறக்கி வச்சிட்டினா உன் சார்பில் அதை நான் சுமந்துக்கிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வேதனைகளை எல்லாம் நீயே சுமந்துக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு பாரமாக ஆயிடும். வாழ்க்கையில் உன்னால் முன்னுக்கு வரவும் முன்னேறவும் முடியாது. உன் மனவேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா நிச்சயம் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என் செல்லமே.
வாழ்க்கையில் எப்போதுமே ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உனக்கு மனவேதனை தான் அதிகமாகும். ஒரே ஒரு முறை நிம்மதியான வாழ்க்கையை நேசிச்சு பாரு. என்ன நடந்தாலும் நான் மனசை நிம்மதியாக வச்சுக்குவேன்னு ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை உன் வசமாக மாறும். உனக்கான படைக்கப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாததையே நினச்சி ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே கிடக்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் உன்னிடம் இல்லாததும் நீ எதிர்பார்த்ததும் கூட உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. உன் எதிர்காலத்தை நன்கறிந்த தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் மனசில் நீ நினச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்து ஏங்கி கேட்டதையும் உன் பிரார்த்தனைகளையும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய எதிர்காலம் நீ நினச்சது போலவே பிரகாசமாக ஜொலிக்கும்படி செய்ய போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்குறத விட, நீ நினச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே.